நாம் தேவனோடு நெருங்கி இருக்கும்போது தேவ கிருபை நம்ம சொல்லுவோம். இக்கட்டிலே மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். நாங்க அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா யாராலும் எதிர்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா நாங்க யாரால பராக்கிரமம் செய்வோம்? தேவனால. உடனே அந்த காரியத்தை பிடிச்சிட்டு நாங்க வெளியே வருவோம். எப்படி அது முடிஞ்சது? நாங்க தேவனாலே பராக்கிரமம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இக்கட்டிலே மனுஷனுடைய உதவி விருதா, ஆனால் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். ஆமா, ஆண்டவரால நான் காரியம் அப்படி இருக்கும். அப்ப ஆண்டவரை நீ துணையா கொண்டா தேவன் ஒரு ஞானத்தை தருவார், சுறுசுறுப்பு உற்சாகத்தை தருவார். நீ செய்கிறது என்ன பார்க்கும் பிரயோஜனம். நம்ம பார்க்கிறோம் தேவனோடு வந்து இருந்த யோசிப்பு எங்க எப்பவுமே எப்படி இருக்கிற எங்க போனாலும் தலைமைத்துவம் லீடர்ல இருக்கிற ஆண்டவரோட அவர் இணைந்து செயல்பட வாழ்க்கை ஓடுற ஆண்டவர் தான் கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவருக்கு. ஆனா எங்கேயாவது போய் தூக்கி போடுறாங்க, போனாங்க கம்மியாயிருதா எங்க போனாலும் தலை தான். காரணம் என்ன? காரியத்துக்கு உள்ளவனா இருந்தான். அழகா இருந்தான், நல்ல ரூபமா இருந்தா, அழகிய கண்கள் இருந்தது. தாவீதுக்கு நல்ல அழகா இருந்தார், சூப்பரா இருந்தாரு. ஆனாலும் சாமுவேல் பார்க்கும்போது கர்த்தர் அவனோட இருந்தாரு. அப்பதான் தெரியுது இந்த அழகெல்லாம் வந்து ஆண்டவர் பக்கத்துல இருந்தா எல்லா விதமான காரியங்களும் வாய்ப்பு. கர்த்தர் மிகவும் நல்லவர். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். சாமுவேல் பார்த்தா என்ன பண்ண அப்படியே விட்டு அப்படியே ஸ்தம்பிச்சுட்டு அந்த பண்ணியா யாரும் வாங்கி விட்டீங்க கற்றுக்கிட்டு போங்க பரவாயில்ல அப்படின்னு சிந்திக்கிறதுக்குள்ள ஆண்டவர் பக்கத்துக்கு